வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற கோவில் நாதகிரி முருகன் கோவில். குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கோவிலும் முருகப்பெருமானுடைய ஒரு மலை கோவில் தான். இந்த கோவில் தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுக்கால கூடலூர் அப்படிங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல இருக்க முருகப்பெருமான் நின்ற கோலத்துல அபயவரத ஹஸ்தத்துடன் காட்சி தருகிறார். மலையடிவாரத்துல விநாயகர் சன்னதியை தரிசனம் செய்துட்டு மலையில் ஏறலாம். இங்க சுமார் 163 படிகள் இருக்கு. இந்த கோவில்ல முருகப்பெருமான் சிவமாகிய நாதமும் அரியாகிய கிரியும் சேர்ந்து ஹரிஹர சாநித்தியத்தோட காட்சி தர்றதா குறிப்பிட்டிருக்காங்க. நாம இந்த படிகள்ல ஏறிட்டு இருக்கும் போதே வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா சித்தர்கள் தவம் செய்த குகை ஒன்று இருக்கு. இந்த குகையில தான் வசிஷ்டர், அகத்தியர் முதலிய 18 சித்தர்கள் தவம் புரிந்ததாக சொல்றாங்க. இன்றைக்கும் கூட பௌர்ணமி இரவன்று இந்த மலையில சித்தர்களுடைய நடமாட்டம் நிறைய இருப்பதாக சொல்றாங்க. இந்த 18 சித்தர்கள் தான் அந்த குகையில தவம் செய்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த குகைக்கு போற வழியிலேயே தான் இந்த கோமாதா சிலையும் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிற இந்த குகையில தான் அகத்தியர், வசிஷ்டர் முதலிய 18 சித்தர்கள் தவம் புரிந்ததா சொல்றாங்க. மேலும் 2 பெண் சித்தர்களும் இந்த குகையிலேயே தவம் செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் முருகப்பெருமான் சன்னதியை நோக்கி படிகள்ல ஏறும்போது வலதுபுறத்துல பார்த்தீங்கன்னா சுனை தீர்த்தம் மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு கீழேயே தான் சுனை தீர்த்தமும் இருக்கும். இந்த சுனை தீர்த்தத்துல சப்தகன்னி மாதர்கள் நீராடியதா சொல்றாங்க. இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமான் அபயவரத ஹஸ்தத்தோட யாமிருக்க பயமேன் அப்படின்னு எவ்வளவு அழகா காட்சி தரார் பாருங்க. இந்த நாதகிரி முருகன் கோவில் அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். முருகப்பெருமானுடைய சன்னதியை சுற்றி உச்சிப்பிள்ளையார், ஆஞ்சநேயர், ராமர் பாதம், அகத்தியர், நாகர் முதலியோரையும் இங்க நம்ம வழிபடலாம். இந்த மலையோட அடிவாரத்துல நிறைய சித்தர்களோட ஜீவசமாதியை நம்மளால பார்க்க முடியும். இங்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் செய்யறாங்க. இந்த கிரிவலம் செய்வதற்காகவே சாலைகளும் போடப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாட்கள்ல இங்க சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது. நீங்க அனைவரும் இங்க வந்து நாதகிரி முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓம் சரவணபவ. நன்றி.